ஒரு முறை மதுரை விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த போது மின்தடை ஏற்பட்டது. ரிப்பேர் செய்ய ஆட்கள் வந்திருந்தார்கள். அப்போது காமராஜர், நான் படுக்க வேண்டும், எனவே அறையினுள் இருக்கும் கட்டிலை எடுத்து வந்து அந்த வேப்பமரத்தின் கீழ் வையுங்கள் என்றார். வேப்பமரத்தின் கீழ் கட்டிலை கொண்டு வைத்தார்கள். காமராஜர் கட்டிலில் படுத்து கொண்டார். அப்போது காமராஜரின் அருகில் காவலுக்காக ஒரு போலீஸ்காரர் நின்றார். அந்த போலீஸ்காரரை பார்த்த காமராஜர், நீங்கள் இங்கே நிற்கிறீர்கள், நீங்கள் போய் படுங்கள், என்னை யாரும் தூக்கி செல்ல மாட்டார்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார். இது ஒரு புக்கு. காமராஜர் பற்றி இந்த பாலகிருஷ்ணன் ஒருத்தர் படம் எடுத்தார், அவர் போட்ட சின்ன புக்கு. அப்போது என்ன ஆகுதுன்னா, என்ன தெரியுதுன்னா, இது அப்போத்துலேருந்து இந்த சதி நடக்குது. அவர் எங்கே போய் விருந்தினர் மாளிகையில் தங்கினாலும் கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்க்குறது. அவர் வேப்ப மரத்தில் படுக்கட்டும், ஆலமரத்தில் படுக்கட்டும், தெருவில் படுக்கட்டும்னு. அதனால தான் இப்போ வந்து ஏசிங்கிற வேலையை கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி திமுககாரன் தன் வாயால் கெட்டுக்கிட்டு இருக்கான். காமராஜர் ஆன்மா சும்மா விடாது. போலி காங்கிரஸ்காரங்க காமராஜர் தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கு, அதுவும் நல்லது தான். என்ன மாதிரி ஆளுங்க போட்டு கிளிக்கலாம்ல. ஜெய்ஹிந்த்.